அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. கல்லாலில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் ஆழ்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று சித்திரை மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை, குருவாரம் சொல்கிறது. இன்று சதுர்த்தி தீதி மாலை 4:50 வரை இருக்குது. பஞ்சமி தீதி, பின் பஞ்சமி தீதி, மிருகசீரிஷ நட்சத்திரம் 7:22 இரவு, பின்னாடி திருவாதிரை நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துக்குமே மரண யோகம் இருக்குது. இன்று ஃபுல்லாகவே மரண யோகம். அதனால் இந்த மரண யோகத்தில் எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. மரண யோகத்தில் எந்த காரியமே செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இதெல்லாம் சில பேர் நல்ல காரியங்களெல்லாம் பண்ணுறாங்க. வியாழக்கிழமைங்கிறாங்க, பஞ்சமி தீதி இருக்காங்க, சதுர்த்தி தீதிங்கிறதையோ சொல்லிட்டு பண்ணுறாங்க. மரண யோகம் என்பதால் இன்று எந்த விதமான ஆலயத்திலையும் சரி, வீட்லேயும் சரி, எந்த காரியத்தையும் நம்ம செய்வது அவ்வளவு சுவாக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ராகு காலம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் 6 முதல் 7:30 வரை, குளிகன் 9 முதல் 10:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளைக்கும் கிரகங்கள் மாறலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. மேஷத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. புதன் மாறிட்டார். மீனத்தில் இருந்துட்டு சுக்கிரனை தனிச்சு விட்டுட்டு சூரியனோட சேர்ந்துட்டார். அவங்க 2 பேர் மேஷத்தில் இருக்காங்க. ரிஷபத்தில் சந்திரன் குரு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து குருச்சந்திர யோகம்னு இருக்காங்க. இன்னும் 10 நாள் தான் இருக்குது அந்த பவர். ஆனால் நிச்சயமாக அந்த குரு மிதுனத்துக்கு வந்துட்டதாக பொருள் நம்ம கொள்ள வேண்டும். அதனால் அது ஒரு அமைப்பு. அது கடகத்தில் செவ்வாய் இருக்குது. கேது சிம்மத்தில், கும்பத்தில் சனி ராகு, சுக்கிரன் மீனத்தில் உச்சம். இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. இன்றைக்கு ஒரு பக்கமாகவே கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்கு. மற்ற கிரகங்கள்லாம் ஒரு பக்கம் இல்லை, அப்படியே ஒரே சைடில் அப்படியே கிராஸாக இருக்குது எல்லா கிரகங்களும். பரவாயில்ல. அன்பான நேயர்களே, இன்று மேஷராசிக்கு ராசி பலன் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 3ஆம் இடம் அவ்வளவு சிராக்கியம் இல்லை. அது சொல்கிறாங்க இன்றைக்கி குரு சந்திரனும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு. ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடியே குரு அந்த வீட்டுடைய பலனை செய்யும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 2 மாதம் வேண்டாம், 1 மாதத்துக்கு முன்னாடியாவது அந்த வீட்டினுடைய பலனை அவர் குரு கொடுப்பாருங்கிறது என்னுடைய ஒரு கணக்கு. என்னுடைய ஆய்வில் அது கரெக்டாக இருக்கிறது. அதனால் இப்போ குரு மிதுனத்துக்கு வந்துட்டார் தான் நம்ம பொருள் கொள்ளணும். அதனால் மேஷராசி என்பவர்கள்லாம் குரு 3ஆம் இடத்துல இருப்பதாக தான் நமக்கு பொருள். அவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம் இல்லை. ஓராண்டுக்கு 2 வருஷத்துக்கு குரு மேஷராசிக்கு சரியில்லை. ஆனால் சனி ராகு மேஷராசிக்கு அருமையாக இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்காங்க. அது நல்ல பலனை தரும். அன்பான மேஷராசி என்பதில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 2 ஆண்டுக்கு குரு பலம் உங்களுக்கு இல்லை. குரு பலம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும். குருனுடைய பார்வை, குருனுடைய பலங்கள் இருக்கணும். அதனால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு ஒரு ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்காரு. குரு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அது ஒரு பெரிய அமைப்பு. 10ல் சனியும் ராகு இருக்காரு. இது ஒரு பெரிய அமைப்பு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்காங்க. அதுவும் நல்லது தான். ஆனால் சுக்கிரன் உச்சம் பெற்றது அவ்வளோ சாக்கியம் இல்லை. ஏன்னா 6ஆம் அதிபதி ஆயிடுறாரு. அடுத்து மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு இப்போ குரு பகவான் ஜென்மத்தில் இருக்காங்க. ஜென்மத்துக்கு வந்துடுறாரு. அவர் ஜென்மத்துக்கு வந்தாருன்னா என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத பிரச்சனைகள், இடமாற்றங்கள் இப்படி என்னத்தையாவது கொடுப்பாங்க. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எல்லாத்துலேயும் நிதானமாக பிரச்சனைக்கு இடம் கொடுக்காதீங்க. இடமாற்றத்தை கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், பதவி மாறலாம், இப்படியெல்லாம் ஒரு அமைப்புகள் கிடைக்கும்.
ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 10ல் சுக்கிரன் இருக்கார், 5ஆம் அதிபதி 10ல் இருக்கார், நல்ல அமைப்பு. கடகராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, விரயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் ரொம்ப கவனமாக நிதானமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 2 ஆண்டுக்கு குரு பகவான் சரியில்லை, அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் கடகராசி என்பர்களை. அடுத்து சிம்மராசி என்பதில் அவங்களுக்கு நல்ல நேரம், குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, அருமையான அமைப்பு, நல்ல பலன்களை தரும். அதனால் சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல யோகம். அடுத்து கன்னிராசி என்பர்களை உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்திருக்காங்க. அதை அந்த பழமொழி தப்புன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, 10ல் குரு பவுசை குறைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. 10ல் குரு இருந்தால் நல்லது செய்யும், பதவியெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. குருவுக்கு 10ஆம் இடம் சிறப்பாக சொல்லப்படவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 10ஆம் இடம் அவளுக்கு குருவுக்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியமான இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குருவுக்கு எந்தெந்த இடம் நல்ல இடம் அப்படின்னா 2, 5, 7, 9, 11 இந்த இடங்கள் தான் குருவுக்கு நல்ல இடம். பாக்கியெல்லாம் சிலாக்கியமாக இல்லை. பாக்கிய இடங்கள் எல்லாம் அந்த குரு பகவான் இருந்தால் நல்ல பலனை தரமாட்டார் அப்படிங்கிறாங்க. ஆனால் சில பேர் அதை 10ல் குருவி வந்தால் நிரந்தரமான பணி கிடைக்கும், பதவி பறிவோங்கிறதெல்லாம் சும்மா பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கருத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல. அவனா படித்தவங்க, அவங்க எது வேணாலும் சொல்லலாம். அதனால் நம்ம மாதிரி அறகுறை படிப்பாக உள்ளவங்களாம் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் பார்த்து கன்னிராசி என்பதில் ரொம்ப பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 10ஆம் இடம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. உங்களுக்கு 2 கூட அவர் 7ல் போய் உச்சம் பெற்றிருக்காரு. சுக்கிரன் உச்சம் பெற்றது ஒரு வகையில் நல்லது, ஆனால் 7ல் இருக்கக்கூடாது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல பலன் கிடையாது. துளாராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்துட்டார், அருமையான இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் எப்படி இருக்காருன்னா, அவங்களுக்கு துளாராசி என்பதற்கு குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, அருமையான நாள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு, அதே நேரத்தில் 8ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடாது. அதனால் சுக்கிரன் உச்சம் பெற்றது உங்களுக்கு சிரமம் தான், வேற எந்த தான் உண்டு பண்ணுவார். ஆனால் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு ராகு சனி பரவாயில்ல, அவங்களோட 5ல் இருந்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் என்பதால் கெடுதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்பான விருச்சிகராசி என்பதில் உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 8ஆம் இட தடை தடங்கள் தாமதம். ஓராண்டுக்கு புதுசாக எதையும் பண்ணாதீங்க. புதிய முயற்சிகள், புதிய காரியங்கள், எதையும் 1 வருஷத்துக்கு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. அன்பான நேயர்களை பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிகராசி என்பதில் ரொம்ப ஜாக்கிரதை, முதலீடு செய்யாதீங்க, தயவு செஞ்சுட்டு மாட்டிட்டு முடிக்காதீங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு அருமையான நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். நல்ல காரியம்னா என்ன? படிக்கிறவங்களுக்கு மேலே நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஏற்படும், வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வீடு கட்டலாம், வெளிநாட்டுக்கு போகிறது வாய்ப்பு இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்குது. ஏன்னா சனி பகவான் 3ல், ராகு 3ல், 4ல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. ஆனால் அந்த சுக்கிரன் நல்லவர் கிடையாது, ஆனால் அவர் 4ல் இருப்பது நல்லதுன்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல அருமையான நாள். மகர ராசி என்பவர்களுக்கு 7ல் சனி இருக்கிறது. அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி 7ல் சனியுடைய தாக்கம் இருக்கிறது. முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று சொல்லுவாங்க. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உடல்நிலையிலே ரொம்ப சற்று கவனம் தேவை, ஆரோக்கியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துங்க. எதிர்ப்பு இருக்கும், அதே பார்த்து ஜாக்கிரதை இருந்தது. கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அமோகமான அனுபவம், நல்லதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, எதை முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள்லாம் நடக்கும். அதாவது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் நினைக்கிறது நடக்குமா, என்னுடைய முயற்சி பலிக்குமா? நிச்சயமாக பலிக்கும். நினைக்கிறதுன்னா நினைக்கிறது எல்லாத்தையுமே பண்ணிட முடியுமா? முடியாது. நம்ம நினைக்கிறதுல ஏதோ ஒரு பகுதி நிறைவேறும், நம்ம எதிர்பார்க்குறதுல கொஞ்சம் நமக்கு பூரண பலன் கிடைக்கும். அதைத்தான் நல்ல பலன்களை செய்ய முடியுமே தவிர நினைப்பது அனைத்தும் நமக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. மீனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்துருக்காரு. 4ஆம் இடம் கேந்திரம்னு சொல்கிறாங்க. அந்த கேந்திரம்னால 3, 4 குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அதனால் நிச்சயமாக அந்த இடத்துல குரு வர்ற போது என்னுடைய அனுபவத்தில் அது ஒரு நன்மை செய்கிறதா தெரியல எனக்கு. அதனால் பார்த்து மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் ராகு சனி 2மே 12ல் இருக்குது. அவங்களும் விரயத்தை தான் தேவையில்லாத செலவுகள் எடுத்து விடுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை ரொம்ப கவனமாக நடந்து கொள்வது நலம். அன்பான நேயர்களை நாம் இந்த ஜாதகங்களை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நாம் நடக்கணும்.
அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத செலவுகளை நடத்துவோம். ஜாதகத்தை எதுக்காக பார்க்குறது அப்படின்னா, ஜாதகத்தை பார்க்குறதுனால எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. எதுனாலையும் மாற்ற முடியாது. நான் உறுதிட்டு சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் இதை இறைவன் அன்றே தலையில் எழுதிட்டார். அவரவருக்கு உள்ள ஆயுசு, பொன், பொருள், வித்தை, செல்வம், எழில், மரணங்கள் ஏழும் தவமுடை பெருமதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயத்தான். தத்துவ நிதின்னு ஒரு மூல நூலில் அந்த கருத்து நீதிசாரம் அப்படின்னு இருக்கு. அதில் இருக்குது. அது கிருஷ்ணதேவ மகாராஜான்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த காலத்தில் இருக்காங்க. அது தஞ்சை சரஸ்வதி மாலில் வெளியிட்டிருக்காங்க. ஒரு பகுதி நாகரத்துலேயும் ஒரு பகுதி தமிழ்லேயும் இருக்குது. அது அருமையான கிருஷ்ணமூர்த்தி கணபாடிகள்னு ஒருத்தர் தமிழாக்கம் பண்ணி பேச்சு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் தஞ்சை சரஸ்வதி மாலில் அரசு வெளியிட்டிருக்கு. கலெக்டர் பர்மிஷன் கொடுத்துருக்காரு, கையெழுத்து போட்டிருக்காரு. இப்படியெல்லாம் நூல்கள் இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஒரு மனிதனுக்கு பிறக்கின்ற பொழுது அன்னையுடைய கருவறையிலேயே அந்த ஜீவன் உருவாகின்ற பொழுது நிர்ணயிக்கப்பட்டது. அதை மாற்ற யாராலையும் முடியாது. இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இந்த தாயத்து போட்டேன்னா, இந்த கல் போட்டேன்னா நடந்துடும், இந்த ராசி கல் போட்டுக்கிட்டா நடந்துடும், இந்த கயிறு மந்திரத்தி கட்டினா நடந்துடும், இவ்வளோ ரூபா செலவு பண்ணி எந்திரம் தர அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்ன நம்ம ஜாதகம் பார்த்து நாம் இறைவனை நாடுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால், அதாவது இப்போ ஒருத்தர் கீழே விழுந்து மண்டை உடையணும்னு இருக்குது, இல்லைன்னா கை ஒடியணும்னு இருக்குது. ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு கவனமாக போய் கீழே விழுந்தோம்னா விரல் ஒடியும், மேலெல்லாம் ஸ்ராட்சி விடும். ஆனால் விபத்து நடந்தே தீரும். அந்த விபத்தை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. என்ன நீங்கள் மந்திரம் பண்ணாலும் நடக்காது. அதெல்லாம் சும்மா ஏமாத்துகின்ற வேலை. அந்த சர்வேஸ்வரன் அந்த பிரம்மாவுடைய அருள், அவர் சர்வேஸ்வரனுடைய அருளாலே பிரம்மா அந்த நிச்சயத்தார். அதை மாற்றி அமைக்க யாராலையும் முடியாது. யாராருக்கு எது நடக்கும் என்பது தான் நிச்சயமாக நடந்து தீரும். அதனால் அன்பான நேயர்களே, ஜாதகத்தை நாம் எதுக்காக பார்க்கணும் என்று சொன்னால், வருகின்ற பெரிய சிரமங்களை குறைத்து கொள்வதற்காக நாம் பார்க்கிறோம். அதனால் நம்ம குறைச்சிக்கிட்டு அதுக்கு தக்கபடி இப்போ நமக்கு 7 சனி இருக்கிறது, முடிய போகிறது, என்ன 18 மாதம் இருக்குது. மகர ராசிக்கு என்ன பண்ணலாம்? சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கலாம், சனிக்கிழமைக்கு சைவமாக இருக்கலாம், முடிந்தால் ஒரு வேளை உண்ணாமல் இருக்கலாம். சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி தீபம் போடலாம், சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். வன்னி பத்திரம் கிடைச்சுன்னா வன்னி பத்திரம் செய்யலாம். காக்கைக்கு எள்ளெண்ணம் தயார் பண்ணி சாதம் வைக்கலாம். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோமையானால் அந்த சனி பகவானுடைய தாக்கம் நமக்கு இருக்காது. அதுக்கு மேலே இந்த கோளறு திருப்பதிகம்னு ஒரு பதிகம் இருக்குது. வேயர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீடு தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நீந்தன் உடமை பூந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர் குறிக்கிறேன். இது ஞானசம்பந்த பெருமான் இயற்றியது. அதனால் நாடும் கோளும் அடியாரை அறியாத வண்ணம் என்ன செய்யும் என்பதற்காக சிவபெருமானுடைய அடியார்களை நாடு என்ன செய்யும், கிரகங்கள் என்ன செய்யும் என்று அந்த ஞானசம்பந்த பெருமான் இந்த கோளறு திருப்பத்தை பாடியிருக்காங்க. சனிக்கிழமை தோறும் கால மாலை நாம் வேலைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த வேலைகளுக்கு இடையிலே நாம் இந்த 2 வேளையும் அந்த கோளறு திருப்பதிகத்தை பாராயணம் செய்வதனால் சனி பகவானுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்காது. அந்த தாக்கத்திலிருந்து நமக்கு குறையலாம். அதனால் ஒரு 1000 ரூபா நமக்கு விரயமாகணும்னு இருக்குது. ஒரு 200 ரூபா விரயமாக இருந்தால் தாங்கிக்கலாம் இல்லையா? 1000 ரூபா விரயமானால் எனக்கு தாங்க முடியாது. ஒரு 200 ரூபா விரயமாச்சுன்னா தாங்கிக்கலாம். அதுக்காக தான் இது பண்ணுறது. அதனால் இது பண்ணதுனால அத்தனையும் மாற்றி நிப்பாட்டி போட முடியும், எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு போட முடியுங்கிற கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒவ்வாத கருத்து. அதனால் அன்பான நேயர்களை, நாம் இறை வழிபாடு தான் நமக்கு இதில் ரொம்ப சிறந்தது. பெரியவங்கள்லாம் அப்படி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. வேதங்களுக்கு இருக்கிற ஒரு மகத்துவம் உலகத்தில் வேதம் எதுக்குமே இல்லை. வேத ஒலி, அந்த வேத மந்திரத்தினுடைய ஒலி இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம காதில் விழுகின்ற பொழுது நமக்கு புதிய பிறவி எடுத்தது மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது. அதனால் அந்த ஆலயங்களில் பூரா அந்த வேதங்கள் மந்திரங்கள் ஒலிக்க வேண்டியது. வேத மந்திரங்கள்லாம் எல்லா வேதம் தான், தமிழ் வேதம் தான் அதில் சேர்ந்தது. திராவிட கானப்பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க, திராவிட கானப்பிரியா என்று சொல்லுவாங்க. அதனால் தமிழ் வேதம் அந்த சொல்லி நான்மறையும் அந்த அங்கே பாராயணம் செய்வது, தமிழ் மந்திரத்தை தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், வாழ்த்து, இதெல்லாம் அங்கே
அந்த பஞ்சபுராணம்னு சொல்லி பாடுவாங்க. அதெல்லாம் தமிழ் மந்திரம் தான். அதனால் இந்த சதுர் வேதங்கள் பாராயணம் முடிஞ்சோடனே அந்த திராவிட கான பிரியா என்று ஆசீர்வாதம் சொல்லுகின்ற சொல்லுவாங்க. அந்த அவதாரையாக திராவிட கான பிரியா திராவிட அவதாரையாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த ஓதுவாமூர்த்திகள் என்ன பண்ணுவாருன்னா ஒருத்தவொடனே தேவாரம் பாடுவாங்க, திருவாசகம் பாடுவாங்க, திருவிசைப்பா பாடுவாங்க, பெரிய புராணம் பாடுவாங்க. இப்படியெல்லாம் பாடி பல்லாண்டு திருப்பல்லாண்டு வாழ்த்து பாடுவாங்க. பாட்டு பாடி அவங்க கடைசியில் திருப்புகழ் பாடுவாங்க. இதெல்லாம் அந்த மரபு. இதெல்லாம் இப்படியெல்லாம் பாடணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக அந்த வான்முகில் வடாது மிக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள். வான்முகில் வடாது பெய்க. வானம் வந்து முகில்னா மழை, தமிழ் தான் இது. வான்முகில் வழாதுன்னா தவறாமல் பெய்யணும். வான்முகில் மழை வந்து தவறாமல் வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க. மணினா எல்லாம் தான், நகையிலேருந்து முத்துக்கள்லேருந்து வைரத்திலேருந்து நெல்மணியிலேருந்து நவதானியங்கள்லேருந்து அத்தனை மணி வகைகள். கோன்முறை அரசிக. மன்னன் வந்து கோன்முறை, கோன்னா அந்த செங்கோல் முறைப்படி மன்னன் அரசு செய்யணும். அப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. அது வந்து மன்னர்கள் வந்து அந்த காலத்தில் போட்டி இருந்தது. ஆனால் போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க. ஆனால் இப்போ உள்ள மன்னர்கள்லாம் போட்டி போட்டுக்கொண்டு நிறைய தவறான வழியில் நம்மளை இழுத்து செல்றாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய கருத்து இருக்குது. அதனால் இந்த வாழ்த்து என்பது வான்முகில் வழாது மிக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய அருமையான கருத்து பாருங்க. நற்றமும் வேள்வி மல்க மென்மை சல்வை நிதி விளங்குக உலகமெல்லாம் அப்படின்னு பாடி முடிக்கிறாங்க. இதுக்கு பேர் அந்த வாழ்த்து சொல்கிறது. அதுக்கு அடுத்து திருப்புகழ் சொல்லுவாங்க. திருப்புகழும் பாடணும். இந்த திராவிட காலத்தில் வந்து திருப்புகழ் கடைசியாக சொல்லி முடிப்பாங்க. திருப்புகழ் ஏரி மயில் ஏரி விளையாட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு திருப்புகழ் பாடி அந்த அந்த நிறைவு செய்வாங்க. அதை அப்படியெல்லாம் வந்து இந்த கானங்கள் ஒழிக்கின்றது. இறைவனுக்கு தினசரி அத்திஜாமம் பண்ணுற போது இந்த பாடலாம் பாடி வள்ளியறை பூஜையெல்லாம் பாடி காலையில் திருப்பள்ளி பாடி சுவாமியை எடுத்திருக்கிறதாக ஒரு ஐதீகம். இதெல்லாம் பெரிய கோயிலெல்லாம் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் விசேஷங்காலங்களில் பூரா பஞ்சபுராணம் பாராயணம் பண்ணணும். சதுர் வேதம் பாராயணம் பண்ணி இந்த வேத மந்திரங்களுடைய ஒலி இருக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம காதில் விழுக அவ்வளோ பெரிய உயர்ந்தது. வேத மந்திரத்துக்கு இருக்கின்ற ஒரு பவர் வேறு எதுத்துக்குமே கிடையாது. அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம ஒருத்தருக்கு முடியலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும்னா வைத்தியம் பண்ண வேண்டியதான். அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து தினசரி காலையிலையும் மாலையும் அவங்க காதில் கேட்குற மாதிரி இந்த திருநீட்டு பதிவு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பாராயணம் பண்ணோம்னா நிச்சயமாக அவங்களுக்கு நோய் மலமலன்னு குழம்பப்படும். இதை யாருமே செய்யறதில்லை. இதை யார் உட்காந்துக்கிட்டு மந்திரமாவது நீர் வானவருமே சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா இது அவங்களுக்கு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழில் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆங்கிலத்தில் சொன்னாங்கன்னா மலமலன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆங்கிலம் தான் இப்போ அவங்கள பிடிச்சி போட்டு ஆடி கொண்டு இருக்கிறது. எல்லாரையுமே ஊரா பேரையுமே ஆங்கிலம் தான் போட்டு ஆடிட்டு இருக்கு. அம்மானு குழந்தைகள் கூப்பிடவே மாட்டேங்குது. மம்மி அப்படின்னு சொல்லுது, டாடி அப்படின்னு சொல்லுது. இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு. அதாவது இதெல்லாம் நம்ம அந்நிய நாட்டு பாஷை. நம்ம குழந்தைகள் அழகாக அம்மா அம்மா என்று சொல்வதற்கு ஈடு உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படின்னா அந்த தாயை அம்மானு கூப்பிடுவதற்கு உலகத்தில் இந்த பசுமாடு எப்படி கற்றுது பாருங்க. மா அப்படின்னு கத்தும், இந்த கண்ணுக்குடி மேன்னு கத்தும். இப்படியெல்லாம் வந்து நிறைய அந்த மாடு கத்துவதற்கும் கண்ணுக்குட்டி கத்துவதற்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. மே என்று கண்ணுக்குட்டி கத்தும், மா என்று மாடு கத்தும். இப்படியெல்லாம் ஒலியில் வந்து மாற்றி வச்சிருக்கிறார் இறைவன். அதனால் நம்ம வேதங்கள் சொல்லணும், நம்ம தமிழ் மந்திரங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தேவார திருவாசங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தை 12 திருமுறைகள் பூராமே திருப்புகழ் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். திருக்குறள் சொல்லிக் கொடுக்கணும். ஆங்கிலம் மட்டும் படிச்சுட்டு நம்ம வேலை சம்பாதிக்கிறதுக்கு ரைட்டு தான். இருந்தாலும் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு நமக்கு இந்த தமிழ் இதிகாசங்கள் புராணங்கள்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து எல்லோரும் நல்லொருள் பெற்று நலமுடன் வாழ எல்லா வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலாளன் முருகப்பெருமான் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிற. நன்றி, வணக்கம்.